students, welcome to online class with Hema. 11th Maths 8th chapter vector algebra exercise 8.1 second sum. Prove that the relation R defined on the set V of all the vectors A vector or B vector if A vector equal to B vector is an equivalence relation on V ன்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இருங்க நான் எழுதிட்டு சொல்கிறேன். let ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கிறீங்கன்னா let A vector B vector C vector belongs to V where V is the கொடுத்துட்டாங்க defined on the set V of all vectors. So where V is the set of all vectors. Okay. அப்புறம் என்ன எழுதணும்னா let R be the relation defined by A vector equal to B vector. Okay va? A vector equal to B vector relation. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா இதில் 3 ரூல் இருக்குது. ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கலாம். ரிஃப்ளெக்சிவ்னா என்னென்னா ரிஃப்ளெக்ஷன். இதில் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. A vector equal to A vector. This implies A or A. This implies R is reflexive. இப்படி போட்டால் வந்து ரெஃப்ளெக்சிவ்னு அர்த்தம். ரெஃப்ளெக்சிவ் ஏஆர் இங்கேயும் சேம் வெக்டர் வந்ததுன்னா இட்ஸ் அ ரெஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சிமெட்ரிக். எப்போ சிமெட்ரிக்னா A vector equal to B vector. அப்படி இல்லைன்னா this implies B vector equal to A vector. அப்படின்னா therefore A or B implies B or A. இப்போ புரியுதா? A இருந்தால் அது ரெஃப்ளெக்சிவ், AB BR இருந்தால் இதில் என்னென்னா இதில் R denotes symmetric. இப்போ புரியுதா? நெக்ஸ்ட் தேர்ட் ரூல் என்னென்னா தேர்ட் ரூல் டிரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ்னா என்னென்னா A vector equal to B vector, B vector equal to C vector. அதான் டிரான்ஸ்வர்ஸ் கொஸ்டின்லேயே இருக்குது பாருங்கள். இது வந்து சிமெட்ரிக்னா A இது B, B இது R. அதான் சிமெட்ரிக், சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். சேம். ஸோ இது வந்து ரெஃப்ளெக்சிவ்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன். ஓகே, ரெஃப்ளெக்ஷன் ஏது ஏக்கு வருது. டிரான்சிட்டிவ்னா மாறுறது. ஏக்கு பி, பிக்கு சி அண்ட் திஸ் இம்ப்ளைஸ் நெக்ஸ்ட் என்ன ஏ வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். therefore A or B, B or C implies A or C. Transverse, transitive. ஓகேவா? ஏபிபிசி வந்து என்னன்னா மொத்தமாக ஏ டு சின்னு எழுதிடுறாங்க. பிபி சைலண்டாக ஆன மாதிரி ஏ டு சி. அதான் ஏஆர்பி பிஆர்சி. திஸ் இம்ப்ளைஸ் இதை ஏஆர்சின்னு எழுதலாம். பிபி நடுவில் வந்துடும் ஏஆர்சி. அதான் டிரான்சிட்டிவ். ஓகே, தேர்ஃபோர் இதில் என்னென்னா ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். இப்போ இது என்னென்னா 3 ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். So hence எடுத்து எழுதுங்க R is an equivalence relation. Equivalence relation. Okay. புரியுதா? ரெஃப்ளெக்ஷன்னா ரெஃப்ளெக்ஷன் சேம். இது ஏஆர்பி பிஆர்ஏ சிமெட்ரிக். ஓகே, சிமெட்ரிக் சேம். இது வந்து ஏபிபிசி. இது வந்து அதோட ஏ டு சின்னு ஆயிடுது. பி மிடில் வந்துடுது. ஸோ ஏஆர்பி பிஆர்சி இம்ப்ளைஸ் ஏஆர்சி. ஸோ டிரான்சிட்டிவ். ஹென்ஸ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.